இன்று தாய் திருச்சபையானது பிரசன்டேஷன் ஆஃப் த லார்ட் குழந்தை இயேசுவை திருக்கோவிலில் அர்ப்பணமாக ஒப்பு கொடுத்த இந்த விழாவை கொண்டாடுகின்றது. இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு முன்பாக தூய்மையாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகையால் நம் ஒவ்வொருவரும் தூய்மையான நிலையில் நாம் வாழ்ந்து இறைவனுக்கு நமது வாழ்வை அர்ப்பணமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கருத்தை இன்று நாம் ஒருவருக்கும் நினைவூட்டுகின்றது. முதலாக நாம் திருமுழுக்கின் மூலியமாக கடவுளுடைய உரிமை சொத்தாகி வருவது போலவும் நாம் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் நாம் மாறுகின்றோம். இன்று அன்னை மரியாளும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை திருச்சட்டத்துக்கு இணங்கி கீழ்ப்படிதலுடன் கடவுளுக்கு முழு நம்பிக்கையுடன் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது போல நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் திருமுழுக்கின் மூலியமாக இறைவனுக்கும் முன்பாகவும் திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் நாம் அர்ப்பணம் செய்கின்றோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் கடவுளுடைய திருவுடலோடு இணைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதே வேளையில் நாம் திருச்சபையோடும் ஒரு உறுப்பினராக இணைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்ற முதல் கருத்தை நம்மளுக்கு நினைவூட்டுகின்றது. இரண்டாவதாக நாம் பாவசிங்கத்தனம் செய்யும்போது அங்கே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளோடு நாம் இணைந்து இருக்கிறோம் என்ப ஒரு எதிர்நோக்கை கொடுக்கின்றது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான அடையாளம் இன்று சிமியோனுடைய வாழ்வானது தான். தூய ஆவியானால் நிரப்பப்பட்ட சிமியோன் மக்கள் அனைவருக்கும் இன்று இயேசுவை அறிக்கையிடுகின்றார். இவர் புற இனத்தார்களுக்கு ஒரு ஒளியாகவும் யூத மக்களுக்கு ஒரு பெருமையாகவும் இருப்பார் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்து கூறுகின்றார். அதேபோல நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்மஸ் என்கின்ற உறுதி பூசுதலை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் திருமுழுக்கின் மூலியமாக பெற்றுக்கொண்ட அதே தூய ஆவியானவர்களால் நாம் அங்கே பலப்படுத்தப்பட்டு மனிதர்களுக்கும் முன்பாக கடவுளுக்கும் முன்பாக சாட்சிகளாக வாழ்வதற்கு என்று கூறும்போது நம்மளுடைய சொல்லாலும் செயலாலும் நம்மளுடைய மனமாற்றுதலாலும் உண்மையான நம்பிக்கை வாழ்வில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நம்மளுடைய வாழ்வின் மூலியமாக கடவுளை மிக துணிச்சலுடன் எடுத்துரைக்கின்றது ஆகிவிடுகின்றது என்ற இரண்டாவது கருத்தை நம்மளுக்கு எடுத்து கூறுகின்றது. இறுதியாக இன்றைய நற்செய்தி வாசகமானது கடவுளை அர்ப்பணம் பல வகையான கதாபாத்திரங்களை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிப்பதை நாம் கேட்டோம். அனைவரும் இயேசுவை மையப்படுத்தி அங்கே கூடி வந்தார்கள். யோசேப்பும் அன்னை மரியாளும் குடும்ப வாழ்வு, அதாவது இல்லற வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. சிமியோனும் அன்னாவுடைய வாழ்வானது அவர்களுடைய வாழ்க்கை வயதில் முதிர்ந்தவர்கள், தெய்வ பக்தியுள்ளவர்கள், தங்களுடைய வாழ்வை கடவுளுடைய பணிக்காக அர்ப்பணம் செய்தவர்கள். அனைவரும் இன்று இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களும் கடவுளுடைய பணிக்காக அர்ப்பணம் செய்தவர்களும் அனைவரும் அங்கே இயேசுவை மையப்படுத்தி திருக்கோயிலுக்கு வந்திருந்தார்கள். ஆகையால் நாம் திருச்சபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நாம் அனைவரும் குருவானவர்களாக கன்னியர்களாக கடவுளுடைய அழைப்பை ஏற்று நாம் திருப்பலி பூசையில் இணைந்து இங்கே வந்து இருக்கின்றோம். நம்மளுடைய மைய புலியானது இயேசுவாதான் இருக்க வேண்டும். ஆகையால் ஒவ்வொருவருடைய தெய்வ அழைத்தலும் வித்தியாசமாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே திருச்சபையில் ஒரே பூசையில் ஒரே கிறிஸ்துவை நாம் பெற்று ஊட்டம் அளிக்க நாம் படுகின்றோம். ஆகையால் ஒரே பணி, அன்பு பணிக்கு நாம் அனுப்பப்படுகின்றோம். ஆகையால் இன்று குழந்தை இயேசுவை திருக்கோவிலில் அர்ப்பணம் செய்த அந்த விழாவை கொண்டாடுகின்ற அந்த தருணத்தில் நம்மளுடைய அழைத்தல்களை நாம் திரும்பி சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லற வாழ்வாக நாம் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்திருந்தாலும், துறவற வாழ்வாக அர்ப்பணம் செய்திருந்தாலும், நாம் அனைவரும் ஒரே கிறிஸ்துவில், அடித்தளமான இயேசுவில், ஒரே மையப்புலியான கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆகையால் நம்மளுடைய வாழ்வானது
குருவானவராக இருந்தாலும் சரி, கன்னியர்களாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்வில் நாம் வாழ்ந்தாலும் சரி, அனைவரும் இயேசுவில் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும். ஒரே திருவுடலை பெற்று ஊட்டம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு சாட்சியாக வாழ அழைப்பு கொடுக்கின்றது. இந்த அழைப்புக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து உண்மையான சாட்சியாக வாழ முயற்சி செய்வோம். வேண்டிய வரங்களை இன்று திருப்பலியின் மூலியமாக தொடர்ந்து மன்றாடுவோம்.